எக்ஸ்கியூஸ் மீ, தானுமலைக்குடி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இதே வழியில் இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். யாராவது கூட வந்தீங்கன்னா இதே ஜீப்பில் இங்கே கொண்டு வந்து விட்டுடுறோம். இவங்களாம் ஏன் இப்படி ஓடுறாங்க? ஐயா, கோடி ரூபாய் கொடுக்கே சொன்னாலும் இவர் யாரும் அந்த காட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்? அது அப்படித்தான், அது விவகாரமான காடு. அப்படி என்ன பிரச்சனை இந்த காட்டுக்குள்ள? ஐயா, உங்கள் நல்ல நேரம் ஆலைக்குடி ஆட்களே வராங்க. அவங்கள யாராவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வழி காட்டுவாங்க. வணக்கம், எனக்கு இந்த ஆலைக்குடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். யாராவது கூட வந்து வழி காமிச்சிங்க. ஷீப்பு கார்லையா? ஆமாம், வாங்க. பெரியவரை, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? அது இப்போ வர வளைவில் ஒரு பலகை வச்சுருப்பாங்க, அதில் போட்டிருப்போம் பாருங்க. தானுமலைக்குடினா என்ன அர்த்தம்? அது தானு மாலு ஐயன், சிவன், விஷ்ணு, பிரம்மன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இங்கிற தானே இருக்காங்க. அதே யார் இவங்க? நடுக்காட்டில் ஹாக்கி விளையாடிட்டு போகிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க அப்படித்தான் வார வளைவில் 2 பேர் மூங்கி கட்டு தூக்கிட்டு வராங்க, பார்த்து போங்க. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? 2 பேர் மூங்கில் கட்டை தூக்கிட்டு வராங்கன்னு. உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா? இல்லை சண்டை சத்தமும் குறும்புங்கில் குறுங்குற சத்தமும் கேட்டாங்க. என்ன யார்த்தே? நட்டி, முகத்தில் ஏதோ வழியுது பாரு. சிவா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்கடா போற? ஒரு நல்ல ஃப்ரேம் சிவா, ஒரே ஒரு ஷாட் எடுத்து வந்துடுறேன் ப்ளீஸ். உன் கூட வந்தாலே தொல்லடா. இதோட 4 இடத்துல வண்டி நிறுத்தியாச்சு. சரி, எடுத்துட்டு வா ப்ளீஸ்.
எடுத்துட்டியா போலாமா? என்ன நட்டி, என்ன தேடுற? ஒன்றும் இல்லை சிவா, இப்போதான் இந்த ஆற்றுக்குள்ளே 2 ஓல்ட் மேன் சோஃபா செட்டெல்லாம் போட்டு உட்காந்துட்டு செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம் கம்போசிஷன் மாதிரியே இருந்துச்சு. அதான் ஷூட் பண்ணலான்னு அங்கே போனேன். பட் அங்கே போய் பார்த்தா யாரையுமே காணோம். என்னது, நடுக்காட்டில் யாராவது செஸ் விளையாடுவாங்களா? என்ன வளர்ற? வளரல சிவா, ப்ராமிஸ். அதாவது பிரமையா இருக்கும். உட்கார் போலாம். ரொம்ப ரிமோட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்லையே, தார் ரோடு இருக்க. நாம் கடைசியாக டவுனை பார்த்து 2.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாம் பார்த்ததெல்லாம் 5-6 குடிசைங்க இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜஸ் தான். அதுவும் காட் ரோடு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும். பெரியவரே, உங்க பேர் என்ன? பேரா? எத்தனையோ காலம் ஆயிடுச்சுல்ல, என் பேரே எனக்கு மறந்து போயிடுச்சியா. எல்லாரும் இனிய மூப்பேன்னு தான் கூப்பிடுறாங்க. மூப்பரே, இந்த ரோடு எது வரைக்கும் போகுது? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் முத்திரும்ல. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ரோடு போட்டு? ஒரு 4-5 வருஷம். புதுசா இருக்க. ஏயா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட சீப்புக்கார மட்டும் போய் வந்துக்கிட்டு இருந்தா ரோடு எப்படியா தேயும்? புதுசேட்டே இருக்கேன். சிவா, உன் முகத்தில் ஏதோ வழியுது பாரு, தொடச்சிக்க. யார் இவங்க? ஹலோ, கொஞ்சம் வழி விட்டு நிற்கிறீங்களா? இப்படியா நடு ரோட்ல நிக்கிறது? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. யார் நீங்க? யாரு? மூப்பரா? ஆமாம் சாமி. புதுசா டிஎஃப்ஓ வந்திருக்காரா? அவருக்கு வழிகாட்டுறீங்களா? நல்லது. யார் இவங்க? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம திமிரா போறாங்க. அவங்க அப்படித்தான். நீங்க போங்க. மூப்பரே, இங்கே ஓல்டேஜ் ஹோம் ஏதாவது இருக்கா? என்ன சொல்லுதீங்க? விளங்கலையே. இல்லை, வயசானவங்களுக்கான விடுதி வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இந்த காட்டில் வயசானவங்க நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, அதான் கேட்குறேன். இங்கே காட்டில் முக்காசி வயசானவங்க தான் மரமாக நிற்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்க பாட்டேன் முப்பாட்டனுக்கு தானே இங்கே மரமாக நிற்காக. ஓ, அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போல இருக்கு. பெரியவரே, நான் இந்த காட்டில் அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருக்காங்களே வயசானவங்க, அவங்கள பற்றி கேட்டேன். ஒரே இடத்துல நிற்கிற மரங்களை பற்றி இல்லை. ஐயா, இந்த காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தான் நிற்கி அங்கே எங்கே தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு உங்களுக்கு நெல்ல தெரியுமா? அப்படியே ஓரமாக நிறுத்திக்கிடுங்க, நான் இறங்கிக்கிறேன். மூப்பரே, ஒரு நிமிஷம். வாங்க.
என்ன நீங்கள் இதே பாதையில் போனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டே முட்டும். இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போகிறீங்க? தெற்கால போனால் எங்கள் ஆலயக்குடி கிராமம். இங்கே தான் இறங்கணும்னு அது எப்படி அவ்வளோ சரியாக சொன்னீங்க? ஓட சத்தமும் ஈசா போல உரசலும் கேட்கல. பத்திரமா போயிடுவீங்களா? அவர் போயிடுவார் விடு. இருந்தாலும் சிவா, ஹீஸ் பிளைண்ட். ஐயா, பெரியவகளை மதிக்கணும். அண்ணா நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற, அதை சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஐயா, எனக்கும் அவனுக்கும் வயசு வித்தியாசம் ஒன்றும் அவ்வளோ இல்லை, வெறும் 2 வருஷம்தான். நான் அதை சொல்லலை. இங்கே மூத்தவர்களை மதிக்கலைன்னா இந்த காட்டுக்குள்ளார காணாமல் போயிடுவீங்க. வழிகாட்ட ஆள் இல்லாமல். பத்திரம் வரேன். என்னடா நட்டி, யாரையும் காணோம்? ஆஃபீஸ் இதானா இல்லை? டேபிள், ஸ்டீல் சேரு, இந்தியா மேப்பு, டேபிளில் குளோபு, எல்லாத்துக்கும் மேலே வேலை செய்கிறவங்க யாரையும் காணும். கன்ஃபார்ம்டாக இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். விளையாடாதடா நட்டி. ஹலோ காட்ஸ். யாரும் வரமாட்டாங்க. என்ன சிவா, டிவியில் மர்ம தொடர்லாம் பார்க்குறதே இல்லையா நீ? சும்மா இருடா நட்டி. காட்ஸ், மிஸ்டர் காளிமுத்து, யாரா இருக்கீங்களா? ஹலோ சிவா, நாம் வரும்போது வழியில் நடந்தது, அந்த வயசானவங்க, அப்புறம் கண்ணு இல்லாதவர், காலியாக இருக்கிற இந்த ஆஃபீஸு, இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த ஏரியா சரியாக படலை. என்ன, நம்ம உள்ளே வந்த உடனே கதவு ஏதாவது மூடி மூடி திறந்துருக்கணும். அதுதான் இன்னும் நடக்கலை. சிவா, சந்தேகமே இல்லை, நிச்சயமாக இந்த ஆஃபீஸில் பேய் இருக்கு. ஷடப் நட்டி. ஆமாம் சிவா, அதான் இங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் போட்டபடியே ஓடிட்டாங்க. நீயா தான் சார்ஜ் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஏதாவது மோகினி பிசாசு வந்து தான் உனக்கு சார்ஜ் கொடுக்கும். வந்தாச்சு. யாருமா நீ? என் பேரு நீலி. நீலியா? ஆமாம் சிவா, அதான் பழையனூர் நீலி. கால் இருக்கா பாரு. ஏய், என்னம்மா வேணும் உனக்கு? ஃபாரஸ்டையாக பார்க்கலாம்னு வந்தேன்.
அவங்க ரோந்துக்கு போயிருப்பா போல இருக்கு. நீங்க யாரு? நான் புதுசாக வந்திருக்க ஆஃபீஸர்மா. அப்படியா? கும்பிடுறேனுங்க. எங்க அக்காவையும் அக்கா புருஷனையும் நீங்க தான் கண்டுபிடிச்சி தரணும். என்னம்மா திடீர்னு வந்து எதையோ கண்டுபிடிச்சி கொடுங்க கேட்டா நீ யார் முதல்ல சொல்லு. நான் ஆலய குடிக்காரி. எங்க அக்காவும் அக்கா புருஷனும் காட்டுக்குள்ள காணாம போயிட்டாக. நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு முன்னால் இந்த ஆஃபீஸில் இருந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு அவர் கண்டுபிடிக்கட்டும். ரோந்துக்கு போயிருப்பாருன்னு சொன்னியே, எங்கே போயிருப்பாருன்னு தெரியுமாம்மா? இங்கன தான் காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் போயிருப்பாக. வாங்க மிஸ்டர் சிவகுரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் காளிமுத்து. அப்புறம் நாளைக்கு தானே வரதா சொன்னீங்க, இன்றைக்கே வந்துட்டீங்க? நாள் நல்லா இல்லையா, ஒய்ஃபோட சென்டிமெண்ட், அதான் முன்னாடியே வந்துட்டேன். பை தி பை, ஹீஸ் மை பிரதர் நட்ராஜ், வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர். காளிமுத்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ட்ரைனிங் பீரியட் டாப் ஸ்லிப்பில் பார்த்தது 12 வருஷம் ஆச்சுல்ல? அப்போ பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப இழைச்சிட்டீங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் பிரச்சனை தான். என்ன இந்த காட்டில் நிறைய பிரச்சனையா? இந்த காடே பிரச்சனை தான். என்ன சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, காட்டுக்குள்ளே ஒரு வயசான யானை இறந்துருச்சு, அந்த பிரச்சனை சொன்னேன். கோவிந்தன் ஐயா, கெஸ்ட் ஹவுஸில் கந்தையும் கிட்ட சொல்லி ஒரு 3 காஃபி வாங்கிட்டு வாங்க. சரிங்க. நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். ஐயா, என்ன வந்துட்டியா திரும்ப? உங்கள் அக்காவையும் அக்கா புருஷனையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவ்வளோதானே? ஆமாய்யா. இந்த பார், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக போகிறேன். சார் தான் புது ஆஃபீஸர். அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன்ல. சொல்லிட்டியா? குட். அப்போ கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. சிவகுரு நான் பார்த்துக்கிறேன். சொல்லிட்டார்ல, கிளம்பு. சரிங்கய்யா. பிறகு தேன் கொண்டாந்துருக்கேன். கஜா சொல்லுங்கய்யா. அதை வாங்கி கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் வச்சுருங்க. சரிங்கய்யா. வரேங்கய்யா. நடராஜ் உட்காருங்க. ஓகே சார். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, 10 நிமிஷம் தான் ஆச்சு. ட்ராவலெல்லாம் எப்படி இருந்தது? மலை அடிவாரம் வரைக்கும் சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தான் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது. காளிமுத்து, இன்னும் ஆஃபீஸே காலியாக இருக்கு. ஸ்டாஃப்லாம் எங்கே? லீவில் போயிருக்காங்க? லீவெல்லாம் ஒன்றும் இல்லை, மொத்த ஸ்டாஃபே 4 பேர் தான். என்னது, 4 பேர் தானே? நான், வாட்சர் கோவிந்தன், கார்டு கம் டிரைவர் கஜேந்திரன், அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் குக்கு கந்தையா, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய காட்டை பார்த்துக்க 7-8 பேராக தேவைப்படாது? இந்த காட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போகுது. என்ன சொல்கிறீங்க? சிவகுரு, காட்டுக்கு ஆபத்து யாரால் வருது? மனுஷனால். அந்த மனுஷனே இங்கே இருக்கிற மரங்களை தன்னோட தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன்னு மனசார நம்புகிறான். அப்புறம் ஏன் வெட்டுறான்? நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற ஆலய குடிமக்களை பற்றி. அவங்க இறந்து போன தன்னோட உறவுக்காரங்க இங்கே காட்டுக்குள்ளே மரங்களாக நிற்கிறாங்கன்னு நம்புகிறாங்க. வெளியிலேருந்து வந்து யாரும் வெட்டுறது இல்லையா? அப்படி ஒருத்தன் வந்து ஏன் வெட்டுறான்? பேராசையில். பேராசையோடு ஒருத்தன் இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சானா அவனை இந்த காடு சாப்பிட்டுருமா. காடு சாப்பிட்டுருமா? காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுவாங்களாம். இந்த ஆலய குடிக்காரங்க நம்பிக்கையில் இதுவும் ஒன்று. அதனாலேயே வெளியிருந்து யாரும் வந்து வேட்டையாடுறதோ மரம் வெட்டுறதோ எதுவும் கிடையாது. நம்ம ஜனங்களை சட்டம் போலீஸுன்னு சொல்லி கட்டுப்படுத்துறத விட சடங்கு, சம்பிரதாயம், ஐதீகம், நம்பிக்கை இதெல்லாம் சொன்னால் ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். காஃபி. இங்கே பால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் கட்டன் காப்பி தான். வேணா பால் பவுட்ரு போட்டுக்கலாம். இல்லை, பரவாயில்ல. ஆமாம், சார்ஜ் எடுத்தோம்னா எங்கே தங்க போகிறீங்க? இங்கே டிஎஃப்ஓ குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல? இங்கே கெஸ்ட் ஹவுஸ் தான் டிஎஃப்ஓ குவார்ட்டர்ஸு, டிஎஃப்ஓ குவார்ட்டர்ஸ் தான் கெஸ்ட் ஹவுஸ். நான் இங்கே வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு இருக்கேன், அதான் அண்ணன் கூட வந்தேன். இந்த காட்டில் என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்குது? எல்லா மிருகங்களும் இருக்குது, சிங்கம் தவிர. வேறு வித்தியாசமாக ஏதாவது இருக்கா? மனுஷங்க தான்.
வித்தியாசமாக இருக்காங்க. இல்லை, ஆலயக்குடி ஆட்களை பற்றி சொல்லிட்டு போகிறான். ஓ, அவங்கக்கிட்ட அப்படி என்ன வித்தியாசம்? எல்லாமே வித்தியாசம்தான். கொஞ்சம் கூட முரட்டுத்தனமே இல்லாத ஆதிவாசிக. இன்னைக்கு வரைக்கும் பண்டமாற்று முறை தான். பணத்தை கையால் தொடுறதை பாவம்னு நினைக்கிறவங்க, பத்தாவதுக்கு ஏகப்பட்ட நம்பிக்கைங்க. இங்கே தான் இருக்க போகிறீங்க, போக போக எல்லாத்தையும் தானாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ வாங்க கெஸ்ட் ஹவுஸ் காட்டுறேன். சிவகுரு, அதான் கெஸ்ட் ஹவுஸ். வாங்க நடந்தே போயிடலாம். லக்கேஜெலாம் வண்டியில் இருக்கு. அப்போ ஜீப் எடுத்துகிட்டு போவோம். சார், இங்கே எங்கேயும் புல்லாங்குழல் சத்தம் கேட்குற மாதிரி இல்லை? புல்லாங்குழல் சத்தம் எனக்கு ஒன்றும் கேட்கலையே. கோவிந்தன், ஐயா. சாருக்கு புல்லாங்குழல் சத்தம் கேட்குதா? கேட்கும் கேட்கும் கேட்கும். என்ன வேணும்? அந்த கேமரா பேக். இந்த சிவகுரு, உங்களை விட உங்கள் தம்பி நடராஜுக்கு இந்த காட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் நிறைய இருக்கு. போங்க, போங்க.